வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம கோதுமை மாவுல ஒரு போண்டா பண்ண போறோம். வழக்கமா கடலை மாவுல நம்ம போண்டா பண்ணுவோம். அதுல இருந்து கொஞ்சம் மாறுதலா இன்னைக்கு வித்தியாசமா கோதுமை மாவுல காய்கறிகள் எல்லாம் சேர்த்து அது கூட ஓட்ஸும் சேர்த்து பண்ண போறோம். இந்த போண்டா டேஸ்டா இருக்கும். அதே சமயம் நினைச்ச மாத்திரத்துல 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவோட நான் 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இந்த போண்டால நம்ம காய்கறிகள் சேர்க்க போறேன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த ஓட்ஸும் சேர்க்கும் போது இதுல இன்னும் கொஞ்சம் ஃபைபர் சேரும், இதனால நமக்கு நல்லது. இப்போ இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இப்ப நம்ம காரத்துக்கு இதுல வத்தல் தூள் சேர்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன்னா அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள். இப்போ இந்த வத்தல் தூள் சேர்த்து கூட கொஞ்சம் பச்சை மிளகாயும் தேவைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப நான் வத்தல் தூள் மட்டும்தான் சேர்த்திருக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து நாம இந்த மாவை கெட்டியா கலந்துக்க போறோம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து எடுத்த பிறகு அதுல நாம சேர்க்க வேண்டிய அதாவது வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்க போறோம். இப்போ மாவு இந்த பதத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ இது கூட ஒரு பாதி வெங்காயத்தை மெலிசா நறுக்கி நான் சேர்த்திருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு கேரட்டை மெலிசா துருவி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட கொத்தமல்லி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்க போறோம். இப்போ இந்த காய்கறிகள்லாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் நாம. இப்போ இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து கலந்த பிறகு நமக்கு கொஞ்சம் உப்பு சரியா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிட்டு வேணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இருந்ததை விட இப்போ காய்கறிகள் சேர்த்த பிறகு மாவு இன்னும் கெட்டியா இருக்கு. இந்த பதத்துல இருந்தாதான் நமக்கு போண்டா பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பதத்திலே வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மாவை நம்ம சின்ன சின்ன போண்டாக்கெல்லாம் பொரிச்சு எடுக்க போறோம். இப்ப எண்ணெய் ரொம்ப சூடா இருக்க கூடாது, மிதமான சூட்ல வச்சுட்டு இது பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் நல்லா உள்ள வெந்து நல்லா வரும். இப்ப நான் கையால எடுத்து அந்த மாவை சின்ன சின்ன போண்டாவா போட்டுட்டு இருக்கேன். இது கையால போடாம நீங்க ஸ்பூனால கூட போடலாம், போட்டாலும் நல்லா வரும். சட்டுன்னு சாயந்தர நேரத்துல ஒரு போண்டா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்நாக் வித்தியாசமா ஏதாவது ஸ்நாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோதுமை மாவு போண்டா பண்ணலாம். இது நல்லாவே இருக்கும். அதாவது காரம் எல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்திருக்கோம், காய்கறிகள் சேர்த்திருக்கோம், நல்லா சாஃப்டா இருக்கும். நம்ம சோடா உப்பு கூட சேர்த்திருக்கோம். அதுல சோடா சேர்க்காம பண்ணலாம், ஆனா ரொம்ப கெட்டியா வரும். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா பொன்னிறமான பிறகு நம்ம இந்த போண்டாவை எடுத்துடலாம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கடலை மாவு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமா இந்த மாவுல நீங்க பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடியது, அதே சமயம் டேஸ்ட் ஆனது கூட. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க. காஃபி டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததான் நான் இப்போ ஸ்பூனால போண்டா பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் அதே மாதிரி கையால போடுற மாதிரியே நல்லாவே வரும். இந்த மாவையே நீங்க குழிப்பணியாரம் மாதிரி கூட நீங்க குழிப்பணியார கல்லுல ஊத்தி பண்ணலாம். அதுவும் கூட நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் மீதி இருந்த மாவை, அதுவும் நல்லா தான் வந்துச்சு. இந்த முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க. சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு பலகாரம். இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல பதிவுல நாம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.